ஹாய் டியர்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு சின்ன பதிவு என்னன்னு சொன்னேன்னா, சட்டமன்ற பேரவை நடந்துட்டுருக்குது. அங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்கவுங்க தொகுதியில் உள்ள விஷயங்கள சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. நிறை குறைகள் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மை தானே, அவங்க அதுக்கு தானே எம்எல்ஏ போஸ்ட்டு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய தொகுதி, நான் தொகுதி சொல்லலை, நான் எம்எல்ஏ கிடையாது, என்னுடைய ஊர் சரிங்களா. என்னுடைய ஊரை பற்றி நான் சொல்லலாம். என்னன்னு சொன்னேன்னா, எங்கள் ஊருக்கு ரெடில்ஸு, அதாவது திருமலைவாயிலிருந்து ரெடில்ஸு போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது, 62Bன்னு சொல்லிட்டு. அந்த பஸ்ஸு சில நேரம் வரும், சில நேரம் போகும், வராது. அதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது, வருமா வராதா அப்படின்னு உள்ள இன்ஃபர்மேஷன் கிடையாது. மக்கள் காத்திருந்து திருமலைவாயில் மெயினில் காத்திருந்தே அதுங்களுக்கு மண்டை வெடிச்சு போயிடும். இதை என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அவங்க வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. எப்படினாலும் இவங்க வந்து இந்த ஆட்டோவில் தான் போணுச்சுன்னா அவங்க சம் அமௌண்ட்டு இது பண்ணுவாங்க. அதாவது கம்பல்சரியாக அவங்க ஆட்டோவில் தான் போகணுன்னு ஆகிப்போகுது. அதேமாதிரி நைட்டுக்கும் அப்படி தான். 8:30 மணிக்கு மேலே அவங்க ஒரு அமௌண்ட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கண்ட காட்சி என்னன்னு சொன்னேன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்குது இல்லையா, அது பொம்பளை பிள்ளைங்க சரி ஆம்பளை பிள்ளைங்க சரி, நிறைய பொம்பளை பிள்ளை தான் பார்த்துருக்கேன். லிஃப்ட்டு கேட்டு போவாங்க. இப்போ லிஃப்ட்டு கேட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஏன்னு சொன்னேன்னா, இப்போ அது ஒரு சகோதரன் மாதிரி கொண்டு போகலாம், இல்லை அப்பா கொண்டு போகலாம், அப்பா மாதிரி யாராவது போனான்னா கொண்டு போகலாம். யார் இன்றைக்கி எந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதற்காகவே எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு ஏற்படுத்தி தரணும்னு முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் பார்வைக்கு இது செல்லணும், முதலமைச்சர் காதுகளுக்கு இது செல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னேன்னா, எங்கள் பொத்தூர்லேருந்து உள்ளுக்கு ஒரு ரோடு போகுது, அதாவது கனரா பேங்க் இருக்குது. அந்த கனரா பேங்க்குக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை வந்து இந்த அதாவது என்ன மாதிரிப்பட்டவங்க வந்து, என்ன மாதிரி வயசானவங்க வந்து திருமலைவாயில் வரைக்கும் நடைப்பயிற்சி போகிறாங்க. அதை பார்க்கும்போது நல்ல கஷ்டமாக தான் இருக்குது. நடைப்பயிற்சி நல்லது தான், இருந்தாலும் போகிற தூரம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன குளத்தை வந்து தூர்வாரி அதை வந்து அதுக்கிட்ட ஒரு சின்ன பார்க்கும் அந்த நடைப்பயிற்சிக்கு உள்ள ஏற்பாடும் பண்ணி அதை வந்து தூர்வாரி நல்ல மாதிரியாக பண்ணி தந்தாங்கன்னா மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பஸ்ஸு வசதியும் இந்த இதுவும் எங்கள் ஊருக்காக செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தொகுதிக்குன்னு, அதாவது மாதவன் தொகுதிக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்க எம்எல்ஏட்ட பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.